ஆகிய மன்னித்துக் கொள்ளவும். நன்றி மறப்பது நன்றன்று இதை மனதில் நிறுத்தி இவ்விழாவை ஏற்பாடு செய்தோம். உண்மையில் வீதியானது எமது கிராமத்திற்கு கிடைத்த கடவுளுடைய ஆசீர்வாதமாகவே நாம் கருதுகிறோம். கிராமத்திற்கு கிடைத்த அபிவிருத்தியின் முதற்படியாக நாம் கருதுகிறோம். 30 வருடங்களுக்கு மேலாக திருத்தப்படாமல் இருந்த வீதியின் சீர்கேடு பற்றி பல இடங்களில் முறையிட்டும் கவனிப்பாரட்டும் அது கிராமம் இருந்தது. இந்நிலையில் தான் எமது பிரதம விருந்தினர் அவர்களிடம் சென்று எமது குறைகளை கூறினோம். இந்த நேரத்தில் 2012ஆம் ஆண்டு தலைவராக இருந்த அமிர்தராஜ் அவர்களை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அவர் தற்போது வெளிநாட்டில் வேறு நிமித்தம் வசித்து வருகிறார். எமது கிராம வீதியின் வரைபடத்தை வரைந்து அவரை ஐயாவிற்கு அனுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து எமது கிராமத்திற்கு எமது கிராமத்தின் பின்தங்கிய நிலை கண்டு வீதிகளை அமைப்பதற்கான முயற்சிகளை ஐயா அவர்கள் மேற்கொண்டார்கள். ஐயா அவர்களை அராலிக்கு வருகின்ற பிறகு நாம் அவரை சென்று சந்தித்து நமது வீதியின் நிலை பற்றி தொடர்ந்து முறையிட்டு வந்தோம். இதன் பயனாக நமது கிராமம் அழகான வீதிகளுடன் அழகாக காணப்படுகிறது. 5,72,00,000 ரூபாய் செலவில் நமது கிராம வீதி சிறந்த முறையில் அங்கே திருத்தப்பட ஐயாவை காரணமாக இருந்தார். எமது கிராமத்தில் திருத்தப்பட வேண்டிய வீதிகள் அனைத்தையும் நாம் வரைபடத்தில் வரைந்து அனுப்பியிருந்தோம். முக்கியமான ஒரு வீதி மட்டுமே நாம் திருத்தப்படும் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் நமது கிராமத்தில் ஒரே ஒரு வீதி தவிர்ந்த அனைத்து வீதிகளும் மிகவும் திறமான முறையில் திருத்தப்பட்டுள்ளது. திருத்தப்படாமல் இருக்கும் சனசம நிலையம் முன்பாக உள்ள வீதியின் நிலை பற்றி ஐயாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றோம். அவ்வீதியையும் புனரமைப்பு செய்வதற்கான முயற்சிகளை ஐயா தொடர்ந்து மேற்கொள்வார் என நம்புகின்றோம். இந்த நேரத்தில் ஐயாவுடன் நாம் மன்னிப்பு கோருகின்றோம். ஐயா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற போதும் நமது சனசம நிலையம் முன்பாக உள்ள வீதி தொடர்பாக பேசி ஐயாவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொன்ற போது சரி நான் பின்பு எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக வெற்றி விடுவார். ஐயா பின்பு அவர் சொன்னது போல் தானாகவே தொடர்பை ஏற்படுத்தி பேசுவார். உண்மையில் எங்களை விட ஐயாவிற்கு வீதியை திருத்துவதில் அதிக ஆர்வம் இருந்ததன் காரணமாகவே எமக்கு சிறப்பான வீதி கிடைத்தது. ஐயா அவர்கள் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் எமக்கு வீதியை அபிவிருத்தி செய்து தந்துள்ளார். எனவே இம் அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக ஐயாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஐயா அவர்களை இவ்வேளையில் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வேளையில் எமது கிராம மக்களின் சார்பில் முதலில் வாழ்த்து மடலை வாசிக்கும்படியாக நமது கிராமத்தை சேர்ந்த கேள்வி நீருஜா அவர்களை இப்பொழுது வாழ்த்து மடலை வாசிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பால் சனசமூக நிலையத்தினர் 3/3/2015 அன்று எடுத்த பெருவிழாவின் அவர்தன் சேவகனை மனமுவந்து பாராட்டி வாழ்த்தி வணங்கிய வாழ்த்து மடல் சீர்பெருகு அராடி பகுதியில் அவதரித்து தாரோக பெருஞ்சேவைகள் பலவும் செய்து நற்பண்ணிய நாளெல்லாம் செய்து வந்து நாடறிய பெரும் சேவையை பலவு மாற்றி உச்ச பாடசாலைகள் பலம் கட்சி நின்ற ஆலயங்கள் பரவி நின்று பணியாற்றி வெற்றிதரும் கடவுள் வரும் விளங்கிடவே நச்சமூக பணிதனை நாளெல்லாம் செய்து நாம் விரும்பும் விருப்பத்தனை நன்றாய் அறிந்து பெரு விருப்போடு பெரு வீதியை விரும்பி கேறி வித்தகமாய் அமைத்து தந்த பெரியோனே சேவை என்றும் நினைக்க உளமகிழ்ந்து வாழ்த்துகிறோம். வாடி மீது மனம் வந்து வாழ்த்துவோர் அம்பாள் சனசமூக நிலையத்தினர். வாழ்த்து மடலை எமது 2ஆம் திருவிழா நிர்வாக தலைவர் மூனா சின்னத்தம்பி அவர்களை வாழ்த்தி வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கும்.
கௌரவத்தில் நிகழ்வினை தொடர்ந்து இங்கே விழா நாயகனாக வீட்டிருக்கின்ற உயர் திரு குமார் நடேசன் ஐயா அவர்களை ஒரு சில கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய இந்த இனிய வேலையிலே இங்கு குழுமிகின்ற அராய்வாழ் மக்கள்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதலில் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, நான் இவ்வூரை சேர்ந்தவர். எனது பாட்டனான கார்த்திகேசின் வீடான அற்புதமாக அராரி வழக்கில் உள்ளது. அவர் திருமணம் செய்த இடம் அராரி கிழக்கு. என்னுடைய பாட்டியின் பெயர் செல்லம். என்னுடைய பாட்டியும் திரு அமரசிங்கமுடைய தாயாருக்கும் நீண்ட நாள் நண்பர்களாக பழகியுள்ளவர்கள். நான் எனது இளமை பருவத்தில் அராரிக்கு வருவதுண்டு. நாம் ஒருபோதும் நமது பிறந்த ஊரை மறக்கவில்லை. பள்ளிக்கூட முதிரை காலத்தில் இங்கு வருவதுண்டு. இங்கு எங்கள் மூதாதையார் வழிபட்டு நிர்வகித்த ஆலயங்கள் உண்டு. அவையிரண்டும் எங்களுடைய குலதெய்வங்களாக நாங்கள் பங்குவோம். ஒன்று அராரி கிழக்கில் உள்ள ஊடக்கரை வடபட்ட காளியம்மன் ஆலயம், மற்றது அராரி வடக்கில் இருக்கும் ஞான வைரவர் ஆலயமாகும். இவற்றுக்கு கும்பாபிஷேகம் செய்து இந்த ஆலயங்களிலும் பூசை வழிபாடுகளை நடத்த இறை அருள் பாலித்துள்ளது. அத்துடன் மக்கள் சேவையே மகேஸ்வரன் சேவை என்ற வாக்கியத்தில் நம்பிக்கை உள்ளவர் நான். ஆலய சேவையோடு மக்களும் சேவை செய்த வேண்டும் என்பது நமது ஆசை. இந்த நோக்கத்தில் நமது முதல் வேலையாக கல்லூரி வளர்ச்சிகளுக்கு உதவினேன். இவ்வூரில் உள்ள கட்டிட வசதி குறைந்த பாடசாலைக்கு புதிய கட்டிடங்களை அமைப்பதில் நான் ஈடுபட்டுள்ளேன். இவ்வூரு மட்டுமல்ல, என்னுடைய தாயாரின் ஊரான மானிப்பாய் இந்து கல்லூரி வளர்ச்சிக்கு உதவி செய்து அதை ஒரு தேச பள்ளிக்கூடமாக்கினேன். கல்வி செல்வம் செல்வத்தில் எல்லாம் தெரிகிறது. நமக்கு ஆண்டவரால் தரப்படும் செல்வத்தில் ஒரு பகுதியை யாவது தான தர்மருக்கு செலவு செய்தால் புண்ணியம் கிடைக்கும். இந்த நோக்கத்திற்கான நாம் நமது தொடர்புகளை பயன்படுத்தி நாம் ஊர் பாடசாலைகளுக்கு கட்டிடங்களை அமைக்க உதவியுள்ளேன். இவ்வூர் மக்கள் சரியான ரோட்டுகள் இன்றி கஷ்டப்படுவதை நான் கண்டேன். இக்கஷ்டங்களை பற்றி என்னை சந்தித்து கதைத்த போது நாம் இவ்ரோட்டுகளை திருத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அதன்படி இவ்ரோட்டுகளின் வேலைகளை முடித்த மகிழ்ச்சியில் நம்மை அழைத்து வரவேற்கிறீர்கள். நமக்கு கிடைத்த செல்வமும் தொடர்பும் ஆண்டவர் தந்தவை. இவற்றை மக்களின் சேவைக்கு பயன்படுத்துவது ஆண்டவருக்கு செய்யும் சேவை எண்ணுகிறேன். இறுதியாக எம்மை வரவேற்று விழாவினை ஒழுங்கு செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகிறது. எங்களுடைய இந்த வீடுகளை திறம்பட புனருத்தானம் செய்து தன்னுடைய அந்த மகத்துவமான செயல்களையும் இங்கே கருதி இன்னும் தன்னுடைய சேவைகள் நிலைக்கும் என்ற கருத்தை வெளிக்கொண்டு
இங்கே கருத்துக்களை வழங்கி சென்ற திரு திருக்குமார் நடேசன் ஐயாவுக்கு தொடர்ந்து நன்றியுரை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக ஐயாவுக்கு மாலை போட்டு கௌரவிக்க நிலைய செயலாளர் திருவாளர் சதீஷ்குமார் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்து நன்றியுரையை நிகழ்த்துவதற்கு என்னுடைய விளையாட்டுக் கழக செயலாளர் திருவாளர் ச கலைபாகர் அவர்களை அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கும் விழாவின் தலைவர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், எம்முடைய கிராம உத்தியோகர்கள், நலன் விரும்பிகள், பெரியோர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றி மறப்பதை நன்றல்ல என்ற கூற்றுக்கு அமைய எங்களுடைய இந்த கிராமத்திற்கு தன்னுடைய பொன்னான வீதியாக அமைத்து தந்திருக்கும் இந்த காவட் ரோட்டினை அமைத்து தந்திருக்கும் எங்களுடைய கௌரவ திருக்குமரன்